எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு உம்மலாகாது உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மலாகாத காரியம். Everyone let us say Father Lord எல்லாமே உம்மலாகும் Hallelujah எல்லாமே உம்மலாகும் சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே எனக்காக முடியாத அதிசயம் செய்பவர் நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத எல்லாரும் கரங்களை சொல்லுவோம் எல்லாரும் எங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். Let's all lift our hands and say கரங்களை சொல்லுவோம் Lord we thank you உம்மலாகாத காரியம் உம்மலாகாத காரியம் உம்மலாகாத காரியம் எல்லாமே உம்மலாகும் Hallelujah எல்லாமே உம்மலாகும் ஆகும் ஆகும் எல்லாமாகும் என் தேவனாகும் Oh yes Lord ஆகும் எல்லாமாகும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஓ எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே எனக்கு குறித்ததை ராஜாவே எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே. Both hands tonight கரங்களை சொல்லுவோம் எங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அன்பே எங்கள் அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மலாகாத காரியம் உம்மலாகாத உம்மலாகாத காரியம் எல்லாமே உம்மலாகும் Hallelujah எல்லாமே உம்மலாகும் வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஸ்தோத்திரம் எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மலாகாத காரியம் உம்மலாகாத காரியம் எல்லாமே உம்மலாகும் Hallelujah எல்லாமே உம்மலாகும் ஆகும் உம்மாலே
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோம் ஆராதனை உமக்கே, இயேசு ராஜாவுக்கே உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 ஒவ்வொருவருக்கே, ஆராதனை எந்த கண்மலையானவர் என்னை காக்கும் தெய்வம். எல்லாரும் சொல்வோம் எந்த கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி ராஜா. we praise your name. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, எல்லாம் மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை எல்லாம் மகிமைக்கு பாத்திரரே. சொல்லுவோம் ராஜா ஆராதனை உமக்கே, ஒவ்வொருவருக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறுகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே துணையாளரே, துணைக்கு பாத்திரரே, தூயவரே துணையாளரே, துணைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த நிலவின நேரங்களில் கிருபை தந்தீரையா, எந்த நிலவின நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பெறனானி, எனக்கு பயமில்லை, எனக்கு பயமே இல்லையே. ராஜா என் பெறனானி, நான் எனக்கு பயமில்லை. சொல்லுவோம் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆகும் ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலே ஆகும் ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் என் வாழ்வு எல்லாமாகும். உம்மாலே தான் ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். We praise your name, magnify your name. Jesus, Jesus, we praise you. உம்மை போல யாரும் இல்லை, நீ நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர் இயேசுவே. எங்கள் மத்தியிலே வந்து உலாவிடுங்க. We praise your name. Thank you, Jesus. Oh, we magnify you. Father. Oh, there
தெய்வமில்லை சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்வரே எங்கள் எதிர்பார்ப்பு எங்கள் ஜெபத்துக்கு அதிகமாய் செய்கிறவரே everything Lord Jesus we commit ourselves in your presence we thank you Jesus there is no one like you you are above all things Father Lord thank you Jesus ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா let us say எல்லாரும் சொல்லுவோம் ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா இந்த நாளில் செய்யுமே இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து எல்லாம் சொல்லுவோம் ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே we want to see ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யும் இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே ஒரு அற்புதம் பாருங்கள் சொல்லுவோம் hallelujah 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 செய்பவர் நீதானே இயேசையா ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே இந்த நாளில் செய்யுமே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே ஆசீர்வாதம் ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே hallelujah 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 Take your place in our midst, எங்கள் மத்தியிலே வந்து உள்ளாவிடுங்கோ Lord, come and take your place in our midst. இயேசுவே உமக்கு நன்றி என் எதிர்பார்ப்புக்கு மேலாகும் செய்பவரே என் ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீரே என் எதிர்பார்ப்புக்கு மேலாகும் செய்பவரே என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே எல்லாரும் சொல்லுவோம் யெகோவா நீரே எனக்கெல்லாம் நீரே என் தேவையெல்லாம் சந்தி
என் தேவையெல்லாம் சந்திக்கிற தேவனே யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே. எல்லாரும் சொல்லுவோம் ஆராதனை ஒருவருக்கே ஆராதனை உமக்கே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி ஒவ்வொரு நாளில் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். என் தேவைகள் சந்திக்கிற தேவனே யெகோவா ஈரே. எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஓ யெகோவா ஈரே யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஓ ஆராதனை 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 உமக்கே ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கே. For you are name above all names. You are worthy of all praise. And my heart will sing, how great is our God. Let us all say, for you are The name above all names. You are worthy of all praise. And my heart will sing, how great is our God. How great are you, Lord? How great is our God. Sing with me, how great is our God. And oh, see how great, how great Is our God. how great are you, Lord? How great is our God. Sing with me, how great is our God. And oh, we'll see how, and oh, we'll see how great is our God. You are name, you are name above all. Let us all say, let us all lift our hands and say, Father, you are worthy of all praise. எல்லாரும் கரங்களை சொல்லும் ராஜாவே, எல்லா துதிகளும் பாத்திரம் ஒருவரே. How great is our God. Oh, you are name above all names. You are the name above all names. You are worthy of all praise. And my heart will sing, how great is our God. For
our God. Sing with me, how great is our God. And oh, we'll see how great is our God. Oh, for you are name above all names. You are worthy of all praise, and my heart will sing how great is our God. You are name above all names. You are name above all names, and you are worthy of all praise, and my heart will sing how great is our God. Name above all names. For you are name above. You are name above all names. You are worthy of all praise, and my heart will sing how great is our God. Oh, Jesus. Jesus, holy hands, Holy and anointed one, Jesus, Jesus, our Lord Jesus, risen and exalted one, Jesus, holy and anointed one, Jesus, oh Jesus, oh Jesus, oh risen and exalted one, Jesus, oh holy and anointed one, Jesus. We praise your name. We thank you, Father, Lord. Heavenly Father, we thank you for your mighty presence coming upon us this morning. பிரசன்னத்துக்காக நன்றி ராஜா. Jesus, we commit ourselves to your mighty precious hands. உம்முடைய கரத்திலே நாங்களே ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, we thank you for what you have done and what you're going to do, and we praise your almighty name. நீங்கள் செய்த காரியங்களுக்காக, நீங்க செய்ய போகிற காரியங்களுக்காக நன்றி ராஜா. Lord, you are a faithful and a never changing God. நீங்க விசுவாசமுள்ள தேவன். Lord, there is no one like you. உம்மை போல ஒரு தெய்வம் You are இல்லை. name above all names, and you are worthy to be praised in our midst. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். And you are worthy to be praised, Father. நீங்கள் மாத்திரமே எங்களுடைய துதிக்கு We கனத்துக்கு commit the rest of the பாத்திரர். service to your mighty and precious hands. இந்த முழு ஆராதனை உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன். Jesus, take control and intercede with each and every one of us. அப்பா, இங்க இருக்கிற ஒவ்வொருவரோட உம்முடைய பிள்ளைகளோட பேசுங்க. In Jesus' precious name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்கிறோம். Amen. நல்ல பிதாவே. ஆமென். Amen. Hallelujah.
Hallelujah. கர்த்தர் எங்கள் மத்தியிலே நல்லவராய் இருக்கிறார். God is good amongst our midst. ஆமென். Amen. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. பக்கத்துல உள்ளவர்களை வாழ்த்துங்க. Greet the neighbors. சொல்லுவோம் நாங்க உங்களை காண்பதிலே ரொம்ப சந்தோஷம். I'm greatly delighted to see you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. பக்கத்துல இருக்கவங்களுக்கு சொல்லுங்க கர்த்தர் நல்லவர். Look at your neighbors and say God is good. என் ஆண்டவர் நல்லவர். My God is good. ஹalleluya. Hallelujah. என் ஆண்டவர் நல்லவர். My God is good. ஜெபம் கேட்கிறவர். He is one who hears our கிரியை prayers. செய்கிறவர். He does his works. நன்மைகளின் நாயகர். He is the king of all goodness. ஹalleluya. Hallelujah. விசுவாசிக்கிறவங்க சொல்லுவோம் ஆமென். Those who have faith say amen. ஆமென். Amen. சத்தம் போதாது. யாராவது அடிச்சனா Sound is எப்படியா? not enough. Amen. நான் சொல்ல மாட்டேன் brother please. சொல்லணும் ஆமென். Yeah. அது That is it. ஆமென். Yes. Amen. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is good. இந்த நேரத்திலும் கூட சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை அவர்கள் எழும்பி நிற்கும்படி கேட்கிறேன். நாங்கள் ஜெபம் பண்ணி அவர்களை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புவோம். At this moment, we ask the Sunday school children to all stand up. We would like to pray for them and send them out to their Sunday schools. Right, let's stand to our feet and we are going to pray for you. Heavenly Father, we pray for them, oh Father God. Lord, let your heavenly wisdom come upon them and let them do well in their lives, oh Father. Lord, teach them and let your holy name be glorified through them. In Jesus' precious name we pray. Amen. 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 You can go to your Sunday school. Hallelujah. Hallelujah. Praise you, Father. எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறீங்க? How many of you have come with expectation today? Amen. இவ்வளவு பேர் தான். அந்த ஒரு 5-10 பேர் மற்றவங்க எல்லாம் சும்மா ஏதோ நான் வந்திருக்கேன் பாப்போம் ஏதாவது நடக்குதாண்டு. Only few of us are here lifting your hands. The others are thinking, oh, I'm here. Hallelujah. Let's see what happens. Hallelujah. Hallelujah. நான் இன்னைக்கு நாங்க 2 பேரும் இந்த மகனும் நானும் ஒரே வீட்ல இருந்து வந்தோம். Me and my son came from the same house today. நான் இன்னைக்கு என்ன பேச போறேனோ அவர் வர்ஷிப்ல செஞ்சு முடிச்சிட்டார். Whatever I wanted to speak, he already finished it in his worship. இதுதான் ஆண்டவருடைய கிரியைன்னு நான் நம்புறேன். This is the beginning of God's work. எங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாய் செய்கிற தெய்வம். He does more than what you expected. ஆமென். Amen. ஆமென். Amen. நாங்க अनेक நேரத்துல अनेक எதிர்பார்ப்புகளோட கூட இருக்கிறோம். At many times we stand with many expectations. அப்படிதானே? Isn't it like that? எதிர்பார்ப்பு இல்லாத மனுஷர் யாரும் இல்ல. There's no one without expectation. நாங்க யார்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம்? Who is expecting from? Who we are expecting from? கணவன் மனைவிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். Husband expects from the wife. ஆண்டவர் எல்லாத்தையும் விடுவோம் முதல்ல. Let's leave. வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். Let's start from our house first. அப்படிதானே? வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். We'll start from our house. கணவன் மனைவிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். Husband expects from the wife. மனைவி கணவன்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். Wife expects from the husband. அப்படிதானே? Isn't it like that? அப்படிதானே? Yes. ஹalleluya. Hallelujah. முதல்ல வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். We'll start from our house first. அது பிறகு கொஞ்சம் சைக்கிளை கொஞ்சம் பெருசாக்குவோம். Then we'll extend our circle. நண்பர்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். We expect from our friends. நண்பர்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். We expect from our friends. வேலைக்கு போறோம், வேலை செய்யற இடத்துல எதிர்பார்க்கிறோம். We go to our work, we expect from our place of work. अनेक காரியங்களை நாங்க எதிர்பார்த்து We கொண்டிருக்கிறோம். expect many things. அப்படிதானே? Isn't it like that? अनेक காரியங்களை நாங்க எதிர்பார்க்கிறோம். We expect many things. அதுப்புற சர்ச்சுக்கு வந்தா பாஸ்டர்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். When we come to church, not only that, we expect from our pastor. நல்ல நேரம் பாஸ்டர் இங்க இல்ல இன்னைக்கு. Good thing our pastor is not here today. ஹalleluya. Hallelujah. பாஸ்டர்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். We expect from our சக pastor. விசுவாசிகள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். We expect from our co-believers. லீடர்ஸ் ன்னு சொல்றாங்களே அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். Those who are called leaders, we expect from இந்த them. எதிர்பார்ப்பு நடக்காத நேரத்துல நாங்க கொஞ்சம் அப்செட் ஆயிரோம். When these expectations are not fulfilled, then we get upset. இந்த நாள்ல இந்த எதிர்பார்ப்பு குறித்து பேசணும் தான் நான் விரும்புறேன். And today also I would like to speak about நாங்கள் expectations. எல்லாரும் எங்கட பைபிளை திருப்பிக் கொள்வோம், வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Let us all turn our Bibles. அப்போஸ்தலர் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் வசனம் வரை. The books of Acts, chapter 3, verses 1 to 5. ஹalleluya. Hallelujah.
One day Peter and John were going up to the temple at the time of the prayer at 3 in the afternoon. Now a man crippled from birth was being carried to the temple gate called Beautiful, where he was put every day to beg from those who are going into the temple courts. When he saw Peter and John about to enter, he asked them for money. Peter looked straight at him, as did John. Then Peter said, "Look at us." So the man gave them his attention, expecting to get something from them. ஹalleluya. Hallelujah. இந்த கதை எங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். This story all of us know very well. எத்தனை முறை கேட்டிருக்கோம். We have listened to this many times. இந்த இடத்துல அந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பு என்ன? What is the expectation of that person, the beggar? காயின் உண்டு. He is expecting a coin, money. அந்த நாள்ல தாள் இருந்துச்சா தெரியாது. காயின் உண்டு தான் எதிர்பார்த்திருப்பான். And I don't know whether there were notes earlier, but they expected that he ஏதாவது expected a போட்டுட்டு coin. போங்க. They will put something. எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவர்ட்ட எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? How many of you come expecting from God? ஆமென். Amen. கர்த்தர் எனக்கு இத செஞ்சே ஆகணும். God will definitely do this for me. நான் விரும்புற ஜெபம் வந்து இப்படியான ஜெபம் தான். This is my type of prayer. நான் வந்து இத ஆண்டவரே நீங்க தந்தா பாப்போம் அப்படினு சொல்ற ஆள் இல்ல. I'm not the one who says, "Lord, let's see if you give." இது நீங்க கட்டாயம் தரணும் ஆண்டவரே. Lord, you need to give this to me. இது கட்டாயம் தரணும் ஆண்டவரே. You definitely have to give this to me. இது கட்டாயம் நடக்கணும் ஆண்டவரே. This has to definitely happen, Lord. அப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? How many of you pray like that? சிலருக்கு நாங்க ஆண்டவருக்கு கரைச்ச கொடுக்க கூடாது. We should not trouble our Lord. Some of us அப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க. There are people who think like that too. ஆமென். Amen. என்ற சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்க சொல்றாங்க, why you call God always and disturbing him? நீங்க எந்த நேரமும் என்னுடைய நண்பர்கள் சொல்றாங்க, நீங்க எந்த நேரமும் ஏன் உங்க ஆண்டவரை தொல்லை just leave him alone. அவரை தனியாக விட்டு விடுங்கள். just leave him alone. அவரை தனியாக விட்டு விடுங்கள். no 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 no. அப்படி இல்லை. ஆண்டவர் அதுக்கு எங்களை அழைச்சிருக்கார். Lord has not called us for that. அவருடைய கேட்டுக்கொள்கிறவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். And we need to have faith that those who ask will receive. நாங்க கேக்குறோம்னா நாங்க பெற்றுக்கொள்வோம்ன்ற விசுவாசம் எங்களுக்கு இருக்கணும். When we ask, we have to have the faith that we will receive. எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாள்ல எல்லா எதிர்பார்ப்பையும் ஆசீர்வாதமாக்கி தர போறார். Whatever our expectations may be, but Lord is able to bless those expectations. Amen. 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 நான் நினைச்ச நீங்க எல்லாரும் ஆமென் சொல்வீங்க. I thought you all of you say amen. 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 எங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படியுமா இருக்கலாம். Our expectations may be anything. கர்த்தர் இந்த நாள்ல சொல்றார், எதிர்பார்ப்புகளை நான் ஈடேற்றுகிறவர். But the Lord is saying today, I am the one who fulfill the expectation. சில நேரம் நீங்க இங்க வந்திருக்கலாம், மனுஷர்ட்ட எதிர்பார்த்த ஆண்டவரே அது நடக்கல ஆண்டவரே. Sometimes you may hear thinking, I have expected from people but it did not happen. ஆண்டவரே அவர்ட்ட எதிர்பார்த்த இவர்ட்ட எதிர்பார்த்த நடக்கல ஆண்டவரே. Lord, I expected from him and her but it did not happen, Lord. சர்ச்சில எதிர்பார்த்த நடக்கல ஆண்டவரே. I expected it from the church but it did not happen, Lord. இப்படியும் நாங்க இருக்கலாம். We may be like that today. குடும்பத்தில எதிர்பார்த்த ஆண்டவரே நடக்கல ஆண்டவரே. I expected from my own family but it did not happen, Lord. நாங்க தோஞ்சு போய் இருக்கலாம். Sometimes we may be very tired and weary. ஆண்டவர் உங்களோட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். Lord is speaking to you. ஆண்டவர் உங்களோட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். Lord is speaking to you. இந்த நாள்ல எங்க எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குன்னு நாங்க பாப்போம். We need to see how today our சில நேரங்களில் எங்க எதிர்பார்ப்புகள் நல்ல எதிர்பார்ப்புகளா இருக்கும். Sometimes our expectations may be good. நல்ல எதிர்பார்ப்புகள்னா என்னது? What are the meanings of good expectations? 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்துல 7-8 வசனத்தை வாசிப்போம். 2 Timothy chapter 4 verse 7 and 8 we'll read. Quickly. எங்க டைம் இல்லாதனால கொஞ்சம் அவசரமா போவோம். We have the time, so we need to go quickly. 2 Timothy chapter 4 verse 7 and 8. Hallelujah. Hallelujah. I have fought the good fight. I have finished the race. I have kept the faith. Now there is in store for me the crown of righteousness, which the Lord, the righteous judge, will award me on the day, and not only to me, but also to all those who have longed for his appearing. இந்த மனுஷன் யார்? Who is this person? Paul. பவுல் என்ன சொல்றார்? What does Paul say? நல்ல ஓட்டத்தை ஓடினேன். I have ran a good fight. நல்ல ஓட்டத்தை ஓடினேன். I have finished my race. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. And therefore the crown of righteousness is in store for me. இது ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இல்லையா? It is a good expectation, isn't it? அப்படிதானே? Isn't it? நான் நல்ல ஓட்டத்தை ஓடினா அதனால எனக்கு கிரீடம் தருவார். I ran a good race, so I will expect a crown. இது சரியான சாதாரணமான ஒரு நல்ல எதிர்பார்ப்பு. It is an ordinary good expectation. ஆமென். Amen. எங்கள்ல சில பேர் நல்ல எதிர்பார்ப்புகளோட இருப்போம். Sometimes some of us will have good expectations. சில பேர் இருப்போம் இப்படி இருப்போம். மத்தேயு திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 19 அதிகாரம் 27-28. Sometimes people are like in Gospel of Matthew chapter 20 19:27-28. Chapter 19:27-28. இந்த இடத்துல பேதுருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குண்டா? And Peter answered him, we've left everything to follow you. ஆண்டவரே உமக்காய் நாங்க
நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டோம் ஆண்டவரே. Lord, for you we left everything. சில ஊழியக்காரங்க இங்கே நீங்க சொல்றதா இருக்கு, ஆண்டவரே நான் உமக்காக இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்திருக்கேன் ஆண்டவரே. Some of your workers here might say, Lord, I have left everything and come for you, Father. உமக்காக இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்திருக்கேன் For ஆண்டவரே. you I have left everything and I'm here, நான் இந்த Father. செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக வந்து நிக்கிறேன் All ஆண்டவரே. the good and the bad that I have done, I have left them behind and I have come for God today. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நாங்களும் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதா இருக்கும் அப்படியானப்பட்டவங்க. Even us, we may be seated here with those kind of இப்படியான நல்ல expectations. எதிர்பார்ப்புகளோட ஆண்டவரே நான் விட்டுட்டு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? With this good expectation, Lord, I left everything behind. What do I get from it? எத்தனையோ லட்சம் ரூபாய் செலவழிச்ச போட் அப்படியே விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன். We spent so much of money on the boat. We abandoned that and we come here for you. நீங்க சொன்னீங்க தானே வந்தா எல்லாம் செய்வோம் சொல்லி அதனால வந்து நிக்கிறேன். You told me that you will do everything if we come, so we are here. எனக்கு சொந்தமானதை நான் விட்டுட்டு வந்துட்டேன் I ஆண்டவரே. left whatever it belongs to me, I left behind. இது ஒரு உண்மையான எதிர்பார்ப்பு. It is a true expectation. முதலாவது சொன்ன பவுலுடைய ஒரு நல்ல எதிர்பார்ப்பு. Whatever we said earlier regarding Paul is a good இரண்டாவது நான் சொன்ன expectation. உண்மையான எதிர்பார்ப்பு. The second one that I mentioned is a true இது expectation. கட்டாயம் கர்த்தர் செய்யணும். Definitely Lord has to do this. மூன்றாவது இன்னொரு ஆள் எதிர்பார்க்கிறார். There's a third expectation. 1 சாமுவேல் 18:7 வாசிப்போம். 1 Samuel chapter 7. இந்த இடத்துல பார்த்தா சவுல்ட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குண்டா? And here we see the expectation of Saul. இது பேராசையின் எதிர்பார்ப்பு. This is a expectation of greed. ஹalleluya. Hallelujah. பேராசை. Greed. என்ன நடக்குது? கோலியாத்தை தாவீது கொல்றார். Goliath is killed by David. உங்களுக்கு கதை தெரியும், கோலியாத்தை தாவீது கொல்றார். You know the story that David கொன்னோனே என்ன நடக்குது? what happens afterwards? கொன்னுட்டு பாளையத்துக்கு வரும்போது Then he comes back to his tabernacle இருந்த ஜனங்கள் சொல்றாங்க, and the people who were there say, சவுலுக்கு 1000 1,000 for Saul தாவீதுக்கு 10000. and that's for plentiful for David, they say. இத சவுலால ஏற்றுக்கொள்ள முடியாது. Saul could not accept this. எதிர்பார்ப்பு எப்படி? பேராசை எனக்கும் தேவை. And the expectation here is absolute greed. செய்யாததுக்கு எனக்கும் தேவை. Even I did not do, but I am நான் expecting ஒண்ணும் it. செய்யல, சும்மா தான் உட்கார்ந்திருந்தேன். I did not do anything, I was just போக idle. வேண்டிய இடத்துக்கு போகல, செய்ய வேண்டியதை செய்யல, சும்மா தான் உட்கார்ந்திருந்தேன். ஆனா எனக்கும் தேவை மத்தவங்களுக்கு I கிடைக்கிறது. did not go where I needed to go. I did not do what I wanted. I had to do, but I இப்படியான expected. மனப்பான்மை, மூன்று மனப்பான்மை நாங்க இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கலாம். So there might be people with these three types of முதலாவது attitudes. சொன்ன நல்ல ஆசை, நல்ல எதிர்பார்ப்பு. First one was good expectation. இரண்டாவது உண்மையான எதிர்பார்ப்பு. Second one was the true expectation. மூன்றாவது பேராசையின் எதிர்பார்ப்பு. And the third one was expectation of நாங்க greed. எப்படி இருக்கணும் நீங்க தியானிச்சு கொள்ளுங்க. Each one of you meditate how you need to be. கர்த்தர் நம்மளோட பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking to you. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு எங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்றதை நாங்க பார்க்க போறோம். We are going to see what type of expectation we have கர்த்தருடைய today. சமூகத்துல நாங்க எங்களை நிலைநிறுத்தி பார்க்க போறோம். We are going to keep ourselves and நான் எந்த இடத்துல and measure us in the pulpit of God. கர்த்தர் எனக்கு இதை எப்படி செய்ய போறார்? What is God going to do it for கர்த்தர் us? செய்யற மாதிரி என் எதிர்பார்ப்பு இருக்குதா? Do I have my expectation in a way that God will ஒரு fulfill நல்ல it? எதிர்பார்ப்பு தான் கர்த்தர் கட்டாயமா செய்வார். If it's a good expectation, Lord will definitely ஒரு do. உண்மையான எதிர்பார்ப்பு தான் கட்டாயம் And if it's a செய்வார். true expectation, God will definitely do. பேராசையின் எதிர்பார்ப்பு தான் கர்த்தரோடு நீங்க சரிப்படுத்திக் கொள்ளுங்க. But if it's an expectation of greed, then you can Hallelujah. reconcile with God. Hallelujah. 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 ஹalleluya. Hallelujah. திரும்பவும் திருப்பிக் கொள்வோம் அந்த அப்போஸ்தலருக்கு. Let's turn back அப்போஸ்தலர் again 3ஆம் to அதிகாரத்துக்கு. Apostle chapter 3. இந்த நாளிலும் நாங்கள் எதிர்பார்க்கதை மனுஷர் எப்படி எங்களுக்கு உள்ள நிறைவேற்றுவாங்கன்னு பார்ப்போம் அதுல. And let us see whatever we expect, what the man will do for us. ஹalleluya. Hallelujah. மனுஷர் எப்படி அதை பார்ப்பாங்கன்னு பார்ப்போம். Let's see how people will see those இந்த expectations. மனுஷனுடைய எதிர்பார்ப்பு என்னது? What is this expectation of this man in this story? இவனுடைய எதிர்பார்ப்பு என்னது? Coin. காயின். ஒரு காயின் தான் இவனுடைய எதிர்பார்ப்பு. He expected just a coin. ஆனா மனுஷர் இவனை கொண்டு வந்து எங்க வைக்கிறாங்களா? But where do the men come and keep him? மனுஷர் அவனை பிச்சை எடுக்கும்படியா வைக்கிறாங்களா? The men have put him to beg. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஃபர்ஸ்ட் எப்படி வச்சாங்களா? First, how did they keep him? அவனோட டெசிக்னேஷன் என்னது? What is his job designation? அதுல இவரை பிச்சை எடுக்கும்படியா அந்த இடத்துல வைப்போம். They have kept him so that he could beg from those people. அந்த 3:2 கொஞ்சம் வாசிப்போம் நாங்க. And let's read chapter 3 verse 2. பிச்சை கேட்கும்படி. And then he was brought to beg. இவனோட டெசிக்னேஷனை வந்து தீர்மானிச்சது யாரு? மனுஷன். Who decided his designation? People. ஆமென். Amen.
மனுஷர்ட்ட நாங்க எதிர்பார்த்தா இப்படியான காரியங்கள் நடக்குமா? But if people expect like this, would these things happen? ரெண்டாவது மனுஷர் என்ன செய்றாங்களா? அவருடைய டெஸ்டினேஷனை தீர்மானிக்கிறாங்க. And then the second thing that people do is they decide your இவரை destination. எங்க வைக்கணும்? They decide where to keep him. ஹalleluya. Hallelujah. இவரை எங்க வைக்கணுமா? Where should they keep him? எங்க வைக்கணும்? Where should they keep them? ஆலயத்துக்குள்ள எல்லாரும் போனாங்க. Did they all go inside the இந்த temple? மனுஷனை ஆலயத்துக்குள்ள கூட்டிட்டு போன்னு யாரும் விரும்பல. But nobody wanted to take this person inside the temple. ஹalleluya. Hallelujah. வாவ். கவனம், நான் யார்கிட்ட எதிர்பார்க்கறேன்றது கவனம். We have to beware from whom we மனுஷர்ட்ட expect. எதிர்பார்க்கும் போது When we expect from man, எங்கட டெசிக்னேஷனையும் டெஸ்டினேஷனையும் மனுஷர் பிழையா எங்கட எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி செய்வாங்க. எங்கட எதிர்பார்க்கிறதுக்கு மாறாக செய்வாங்க. whatever you expect from man, they'll do the right opposite by deciding your designation and ஆலயத்துக்குள்ள destination. கொண்டு போக வேண்டிய ஆளை ஆலயத்துக்கு வெளியில வைத்தார். The person who needed to be taken inside the temple, they put him in the temple courts. ஹalleluya. Hallelujah. யாருமே நினைக்கல இந்த மனுஷனை ஆலயத்துக்குள்ள கூட்டி போ. Nobody wanted to or did think of taking this man into the temple. மூன்றாவதாக And third point is, they decide the duration. and அவர்கள் எவ்வளவு நேரம் வைத்திருக்க காலத்தை வேண்டும். கணிப்பிடுறவங்களா? காலத்தை இதிலே இருந்து கோப்பா. And they also decided the வாழ்நாள் time. பூரா நீ பிச்சை எடுத்தே சார். Lifetime you die by begging. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. எங்கட தெய்வம் எங்களை அலங்கரிச்சு பார்த்து எங்களை ஆசீர்வாதமாக்கி பார்க்கிற தெய்வத்தை தான் நாங்க ஆராதிக்கிறோம். We worship a God who like to decorate us and bless us. எனக்கு கொஞ்சம் கை தூக்கி சொல்லணும். நான் ஒரு காரியம் சொல்ல போறேன். உண்மையா கை தூக்கி சொல்லணும். I'm going to say something, but honestly you need to lift up your hand. ஆண்டவரை அறிந்த பிறகு இருந்த ஸ்தானத்திலே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கையெழுத்துங்க. நான் திரும்பவும் சொல்றேன். ஆண்டவரை நான் அறிந்த பிறகு நான் எப்படி ஆண்டவரை அறிய முந்தி இருந்தனோ அப்படியே தான் இன்னும் இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கையெழுத்துங்க. Those who can say that I am in the same position that I am now before I knew God, lift your hand alone. யாரும் இல்ல. Nobody. நாங்க ஆண்டவர் அறிஞ்ச பிறகு ஆண்டவர் எங்களை அலங்கரிச்சு பார்த்திருக்கிறார். And when we since we knew God, he has kept எங்கட us திராணிக்கு elevated மேல us. எங்களை அலங்கரிச்சு பார்த்திருக்கிறார். And he has elevated us to a new எங்கட position. எல்லைகளை விஸ்தாரப்படுத்தி He has இருக்கிறார். extended our territories. நாங்களே எதிர்பார்க்காத காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார். And he has done many things in our life even we didn't expect. Hallelujah. எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். He has blessed us. நாங்கெல்லாம் சொல்றோம் ஆண்டவரே இதுக்கு நான் பாத்திரன் இல்ல ஆண்டவரே. And we say that we are not even worthy of this, நான் Lord. இதுக்கு பாத்திரன் இல்ல ஆண்டவரே. I am not worthy of this, ஆனா இந்த Father. ஆண்டவர் சும்மா விட இல்ல. But our Lord did not leave us நீ alone. என்ன ஆராதிக்கிறியா வந்தியா போனியா அப்படினு விட இல்ல. He did not leave us alone that you came இந்த here ஆண்டவர் worship. எங்கள் ஒவ்வொருவரையும் அலங்கரித்து பார்த்திருக்கிறார். And he has elevated us and decorated நாங்கள் us. மற்றவர்களுக்கு சொல்லாதபடி மற்றவர்கள் எங்களை பார்த்து சொல்லும்படியாய் கர்த்தர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். And he has kept us in a blessed position and blessed us so we did not மற்றவர்கள் declare. சொல்லிருக்காங்க wow you are blessed hallelujah. மற்றவர்கள் எங்களை பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இது எப்படி சொல்லிருக்காங்க. ஆனது? How did this happen? அவருடைய கிருபை. It is his grace. எங்களுடைய Hallelujah. எதிர்பார்ப்புக்கு மேலாய் He செய்கிறவர். has done more than our expectation. மனுஷன் என்ன செய்வான்? வாசல்ல வச்சு வாழ்நாள் எல்லாம் பிச்சை எடுக்கணும்னு சொல்லுவான். What would man do? Will leave you in the entrance and make you beg throughout your life. ஆண்டவர் என்ன சொல்வார்? நான் உன்னை அலங்கரிச்சு பார்க்கிறேன். But what would my God say? I would like to elevate you and அலங்கரிச்சு decorate you. பார்க்கிறேன். I would like to elevate you and இந்த decorate நாளிலும் you. கூட And today, இந்த நாளிலும் கூட even today, கர்த்தருடைய எங்களுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் எப்படி கிரியை செய்வார்ன்ற மூன்று காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். I would like to finish by explaining three things of the works that how God will எனக்கு do இருக்க டைம் half an expectation. hour தான். I only have half an hour. நான் வெகு விரைவா ஓடணும். I need to run faster. எங்கள் வேதத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். Shall we turn our Bibles to முதலாவது காரியம் first point? எரேமியா புத்தகத்திலே 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Jeremiah 29:11. Hallelujah. Hallelujah. Praise you Father. Hallelujah, Father. No. Jeremiah 29:11. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் For I வசனம். know the plans I have for you, declares the Lord. Plan to prosper you and not to harm you. Plans to give you hope and a future. இந்த இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லி இருக்கிறது வந்து சரியா சொல்லி இல்ல. The English Bible has not explained it properly. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஆமென். Hallelujah. Hallelujah. இது சாதாரணமான வசனம் தானே. It is an ordinary verse. இது நான் வாசிச்சிருக்கேன் தானே. I have read this. இதுல என்ன சொல்லிருக்கு திரும்ப கொஞ்சம் வாசிப்போம். What is said here? Let me read that again. Not in English, please do it in Tamil.
நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் உங்கள் எதிர்பார்ப்பின் முடிவை whatever you have expected கொஞ்சம் நிப்பாட்டுவோம். to grant உங்கள் it, எதிர்பார்ப்பின் முடிவை. the results of your expectation. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. நான் எதிர்பார்த்திருக்கிற ஒரு காரியம், We are expecting something, ஆனா ஆண்டவர் சொல்றார் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு தர போறேன். and I'm going to give you the end of your expectation. வாவ் Wow. ஹalleluya. Hallelujah. கொஞ்சம் நான் விளக்கப்படுத்த விரும்புறேன். I would like to நான் explain this a bit. எதிர்பார்த்திருக்கிறது என்னது, முடிவு என்னது அப்படி. I would like to explain what my expectation is and what the end of it. நாங்க அநேகம் பேர் கார்லாம் வாங்கியிருக்கோம் புதுசா. So many of us would have bought a new car. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless சந்தோஷமான God. விஷயம். It is a happy thing. நாங்க சிலதுக்கு ஃபைனான்ஸ்ல எடுத்திருக்கோம். Sometimes we might have taken it in a finance. மந்த்லி காசு கட்டணும் ஆண்டவரே. Monthly we need to pay, Lord. எங்கட ஜெபம் எப்படி இருக்குமா? What would our prayer be? ஆண்டவரே மந்த்லி காசு கட்ட உதவி செய்யுங்க. Help me to pay the monthly premium. யார் முன்னுக்கும் வெட்கப்படக்கூடாது. I should not be ashamed before anybody else. யார் முன்னுக்கும் வெட்கப்படக்கூடாது. I should not be ashamed in front of anyone. டிஸ்கவரில இருந்து திரும்ப மைக்ராக்கு போவே இல்லாது. I can't go from a Discovery to a Micra. ஹalleluya. Hallelujah. உண்மைதானப்பா? Isn't it true? கொஞ்சம் சொல்லுங்க, உண்மைதானே? Isn't it true? அப்படிதானே? Isn't it true? நாங்க எல்லாரும் இந்த சும்மா சொல்லக்கூடாது, எல்லாரும் இந்த காசை விசுக்கி 40,000 பவுனுக்கு கார் எடுத்தோம் சொல்லி. None of us could say we threw 40,000 pounds and bought a car. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஃபைனான்ஸ்ல எடுத்திருப்போம். Many of us would have taken it through காசு finance. எடுத்திருப்போம். We would have paid a deposit and made. எங்கட ஜெபம் எப்படி இருக்குது? மாசம் மாசம் தேவாதி தேவன் எனக்கு படி அளக்கிறார். And our prayer would be every month, God இது blesses என்னை me. உங்களுடைய எதிர்பார்ப்பு. This is yours and my ஆனா expectation. ஆண்டவர் சொல்றார், But what does Lord say? I will complete that, wipe that finance off. I will நான் உங்களுடைய ஃபைனான்ஸை கட்டி முடித்து விடுவேன். அவர் முடிவை பார்க்கறாரா? He looks at the end of it. அவருக்கு இன்னொரு பேர் என்னதான்? What is his other name? அல்பாவும் ஒமேகாவுமானவர். He is the Alpha and Omega. ஆதியும் அந்தமுமானவர். He is the beginning and the end. அவர் எங்கட ஸ்டார்ட்டையும் பார்க்கறார், முடிவையும் He பார்க்கறார். sees our start and our end. இந்த வசனத்துல சொல்லி இருக்குது, என் எதிர்பார்ப்பின் முடிவை சந்திக்கிற தேவனை நான் ஆராதிக்கிறேன். And this verse says, the Lord who finishes my expectation, I நாங்க praise him. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் சின்னதா இருக்கலாம். Whatever we expect might be a small ஆனா thing. கர்த்தர் இந்த நாள்ல சொல்ல விரும்புகிறார், நான் முடிவை சந்திக்கிற தெய்வம். But Lord would like to tell you today, I will see that to the end. உங்களுடைய முடிவை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். Lord is seeing the end of that இந்த வார்த்தையை நாங்க expectation. இப்ப வாசி பாப்போம். Let us read this verse now. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. And to give you the end of your expectation. Hallelujah. 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 நான் எதிர்பார்த்திருக்கிற ஒன்று அதில முடிவை ஆண்டவர் செய்ய போறாரா? Whatever I expect, Lord is going to finish it for me. எவ்வளவு நல்ல ஆண்டவர். What a good Lord we have. எவ்வளவு நல்ல ஆண்டவர். What a good Lord. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்போது வசனத்தை திரும்ப வாசிப்போம். Now think for a minute and read this verse again. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை The end of your expectation. உங்களுக்கு கொடுக்கும்படி. And to give it to you. உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். I know the plans I have for you. என்று கர்த்தர் சொல்லுகிறார். And the Lord declares. Hallelujah. Hallelujah. எங்களுடைய முடிவு அறிகிற ஆண்டவர். He knows our end. இந்த நாள்லயும் தடுமாறி கொண்டிருக்கிறோமா? And are we suffering today? ஆண்டவரே எப்படின்னு சொல்லி எல்லாம் புத்தி குழம்பி போய் இருக்கிறோமா? And are we confused? Oh Lord, how is this possible? ஏதோ நான் வந்திருக்க ஆண்டவர் ஏதோ பேசுறாருன்னு நினைச்சு கொண்டு வந்திருக்கிறோமா? Or are we thinking I have come but whatever Lord is ஆண்டவர் speaking, உங்களோட தான் பேசுறாரு. Lord is speaking to you. உங்களோட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். Lord is speaking to you. Hallelujah. Hallelujah. சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க எதிர்பார்ப்பின் முடிவை சந்திக்கிற தெய்வம் ராஜா. Lord, you see the end of our expectation. எதிர்பார்ப்பின் முடிவை சந்திக்கிற தெய்வம். You meet the end of our expectation. Hallelujah. 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 பத்மேயி சொல்ற ஒரு குருடனுடைய கதை உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். பத்மேயி. Yeah, we know a blind person called Padmi. இந்த பத்மேயி குருடனுடைய கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். You know the story of this blind person. இந்த பத்மேயி குருடனுடைய கதையில் என்ன நடக்குது? What happens in this blind person's story? இந்த மனுஷன் இயேசுநாதர் போறார் ஒரு காரியமா. Jesus is walking for a purpose. போய் கொண்டிருக்கல இவர் கத்துறார், ஆண்டவரே எனக்கு சுகம் தா. He shouts out, Lord, heal me. கர்த்தாவே எனக்கு சுகம் தா. Oh Lord, heal me. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். Son of David, have mercy on me. இந்த மனுஷன் சொல்றதுக்கு இந்த கிட்டத்துல இருக்கவங்க சொல்றாங்க, ஏய் சத்தம் போடு. So whoever who's near him said, hey, be quiet. ஏய் சத்தம் போடு. Be quiet. உனக்கு இந்த காயின் தான தேவை, இத வச்சுக்கோ. Here, you need a coin, keep it. இந்த மனுஷன் விடுற மாதிரி இல்ல. And this man is not going to leave that alone. ஆண்டவர் என்ன செஞ்சாரா? What did Lord do? ஆண்டவர் அந்த மனுஷனை தொட்டு சுகப்படுத்தினாரா. And Lord touched and healed him.
எதிர்பார்ப்பு என்ன அதில முடிவு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். Whatever the end of his expectation, Lord delivered it. என்ன எதிர்பார்ப்பு எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. Lord have mercy on me was the அவன் என்ன expectation. நினைப்புல இறங்க சொன்னானோ எனக்கு தெரியாது. I don't know what his expectation was. ஆனா when he asked. ஆண்டவருக்கு தெரியும் முடிவு என்னது, அவனுடைய முடிவு தேவை என்னது, பார்வை அடையணும். And Lord knew his end expectation, which is to see with his eyes. இவன் குருடனாய் இருக்கிறான், இவன் பார்வை அடையணும். He was blind and he needed to see. இவனுக்கு பார்வை தான் இவனுக்கு தேவை. He needed to see vision. இந்த நாளிலும் கூட கர்த்தர் அறிவார் எங்கட தேவை என்னன்னு. And even Lord today knows what our needs are. எங்கட எதிர்பார்ப்பு சின்னதா இருக்கலாம். Our expectations may be small. நாங்க நினைக்கலாம் மந்த்லி இன்ஸ்டால்மென்ட் மாத்திரம் சால்வ் பண்ணி கொண்டு போவோம் ஆண்டவரே. And we might think, Lord help me to pay the monthly installment. நானும் நீங்களே நினைச்சு கொண்டிருக்கலாம் இன்றைய நாள் மாத்திரம் சந்திக்கப்பட்டா போதும் ஆண்டவரே. You and I might be thinking, Lord, if you meet our needs just for today, it's ஆண்டவர் sufficient. சொல்றார் நான் உன்னை சம்பூர்ணமாய் சந்திக்க வல்லவர். But Lord is saying, I will completely fulfill you. சம்பூர்ணமாய் சந்திக்க வல்லவர். I will be able to fulfill you completely. கரங்களை உயர்த்தி விசுவாசிக்கிற சொல்லுவோம் ஆமென். And those who have faith say amen. Amen. கர்த்தர் சந்திக்க வல்லவர். Lord is able to meet your needs. நாங்க ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்று நாங்கள் அறிவோம். We know the Lord that we worship. ஹalleluya. Hallelujah. நாங்கள் ஆராதிக்கிறவர் யார் என்பதை நாங்கள் அறிவோம். We know that the Lord who we worship. இரண்டாவதாய் காரியம் ஒன்று பார்ப்போம். And let us see the second point. எபேசியர் புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Let us turn to the epistle of Ephesians chapter 3 முதலாவது verse நான் 20. சொன்ன வந்து அவர்களுடைய தேவை எதிர்பார்ப்பின் முடிவை அறிகிற And தெய்வம். first we said he knows the end of our expectation. இரண்டாவதாக And secondly, Ephesians, எபேசியர் புத்தகத்துல என்ன சொல்லிருக்குன்னு பார்ப்போம். in the epistle of Ephesians, let's see what he said. எஸ் நோ எபேசியர் 3:20. Ephesians 3:20. ஆமென். Now to him who is able to do immeasurably more than all we ask or imagine, according to his power that is at work within us. இன்னைக்கு எதை குறித்து எதிர்பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்க? What are you praying with expectation? What expectation are you praying for? ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னா என்னவைக்கும் ஜெபிப்பதற்கும் கர்த்தர் அதிகமா செய்வார். How many of you say that he will able to fulfill more than I expect Amen. and pray for? Amen. 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 ஹalleluya. Hallelujah. நான் எண்ணுறதுக்கும் ஜெபிப்பதற்கும் கர்த்தர் மேலா செய்வார். Lord will do much more than what I expect and pray for. நாங்க எங்கட பிள்ளைகள் ஏதாவது கேட்கும்போது When our children ask us something, நாங்க இந்த நேரமும் அவங்க விரும்புறதை விட கூட செஞ்சு அவங்களை சந்தோஷப்படுத்த விரும்புறோம். we would always like to delight our child by over fulfilling whatever they ask, isn't it? நாங்க எப்பவுமே அப்படிதான், பெற்றோர் அப்படிதான். Parents are always like that. உலகத்து பெற்றோர் நாங்களே அப்படி இருக்கும்போது Even worldly parents like us are like that. என் ஆண்டவர் எப்படி இருப்பார்? How would our Lord would be? ஐயோ டனிக்கு இது விருப்பமா, வாவ் அள்ளி கொடுத்துருவோம். Danny asked this, oh let me give him plentiful. பேராசை இந்த சரியான பொறாம பிடிச்ச கூட்டம் ஆமென் சொல்லல ஒருத்தர் கூட. None of you said amen. You all are jealous of God blessing me. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஆமென். Amen. நாங்க எதிர்பார்க்கிறத விட எங்களுக்கு அதிகமா செய்ய அவர் வல்லவர். And he's able and powerful to do more than what இன்னைக்கு we நாங்க have. எதை குறித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? What are we praying about today? யோசிச்சு பார்ப்போம். Shall we think of it? எங்கட எதிர்பார்ப்பு என்ன? What is our ஆண்டவர் expectation? சந்திக்க வல்லவரா இருக்கிறார். Lord is able to meet that expectation. அநேக நேரத்துல நீங்க ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கலாம், ஆண்டவரே இந்த காரியம் இந்த வாரம் சந்திக்கப்படணும். Sometimes you may come here after praying, Lord, this thing has to be met this week. இந்த நாள்ல ஆண்டவர் இந்த கன்ஃபர்மேஷன் தர்றது நிமித்தம் இந்த வாரத்துல அதை வாய்க்க பண்ணி தருவார். ஆமென். And Lord is giving you this confirmation, so he will able to fulfill it this week. Amen. 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 எங்கட வாழ்க்கை வந்து எதிர்பார்ப்புகளோட உள்ள வாழ்க்கையா இருக்கணும். Our life is full of expectation. ஏனோ தானோன்ற வாழ்க்கையா இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. If you are living haphazard life, then God cannot கர்த்தருடைய bless you. ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும்னா நாங்க வந்து எதிர்பார்ப்போடு இருக்கணும். And if you are to receive the blessing of God, you need to live with என் expectation. ஆண்டவர் இதை நடத்துவார்ன்ற விசுவாசத்தோடு இருக்கணும். And with the faith that my Lord is able to fulfill என் this. ஆண்டவரான இது கூடும் என்ற எதிர்பார்ப்போடு கூட இருக்கணும். With the expectation that my Lord can fulfill this. நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம்? How are you and I? ஏதோ நடந்தா பாப்போம் அப்படின்னு இருக்கோம். Are we saying that, oh let us see if it happens? அப்படியே நேரத்துல ஆண்டவர் கிரியை செய்யல. Then at that time God cannot do work. ஆண்டவர் விரும்புறார் என் பிள்ளைகள் எதிர்பார்க்கணும்.
Lord likes his children to expect it. எதிர்பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படி கிரியை செய்ய போறாருன்னா எதிர்பார்ப்புக்கு அதிகமாய் செய்ய போகிறார். And how would Lord do his works? Those who are expecting the எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்ய போகிறார். more than what you ask and pray. Hallelujah. 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 நாங்க திருப்பிக் கொள்வோம் ஏசாயா புத்தகத்தை. Shall we turn to the 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Isaiah chapter 23 verse 19. இந்த வசனத்தை நாங்க எல்லாரும் எங்க பைபிள்ல ஹைலைட் பண்ணி வச்சிருப்போம் அநேகமா. Many of us would have highlighted this Bible. 23 43:19. 43:19. See, I am doing a new thing. Now it springs up. Do you not perceive it? I am making a way in the desert and streams in the wasteland. Hallelujah. 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 எத்தனை பேர் அதை மார்க் பண்ணி வச்சிருக்கோம்? How many of you have read that and நல்லா declared? மார்க் பண்ணி வச்சிருக்கோமா? Have you marked it? Hallelujah. Hallelujah. ஆண்டவர் என்ன செய்றாரா? What does Lord do? நானும் நீங்களும் என்ன ஜெபம் பண்றோம் இன்னைக்கு? What is the prayer that you and I have? ஆண்டவரே சரியான பாதையை காட்டுங்க ஆண்டவரே. Lord, lead me in the right path. அப்படிதானே? Isn't it like that? ஹலோ. Hello. அப்படிதானே? Isn't it like that? எப்படி ஜெபம் பண்றோம்? How do we pray? ஆண்டவரே சரியான பாதையை காட்டுங்க ஆண்டவரே. Lord, show me the right path. சிக்கி தவிச்சு கொண்டிருக்கோம் ஆண்டவரே சரியான பாதையை காட்டுங்க I'm ஆண்டவரே. struggling, oh Lord, show me the right path. எந்த பக்கம் திரும்புறேன்னு தெரிய ஆண்டவரே சரியான பாதையை காட்டுங்க I do ஆண்டவரே. not know which way to turn. Show me the right way, Father. நானும் நீங்களும் அப்படிதான் ஜெபம் பண்ணிக்கொண்டு. You and I are praying like that. ஆனா ஆண்டவர் வேறொரு காரியம் செய்றாரா? But Lord is doing a different thing. அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். Shall we read that verse again? திரும்ப வாசிப்போம். குயிக்லி வாசிப்போம். டைம் Shall we போயிடுச்சு. read this again? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். See, I am doing a new thing. இப்பொழுது அது தோன்றும். Now it will spring up. நீங்கள் அதை அறியீர்களா? Do you not perceive it? நான் வனாந்திரத்திலே வழியையும் I am making a way in the desert அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் and streams in the wasteland. காட்டுவேன். I will show it to you. என்னது? என்னது? என்னது திரும்ப What does சொல்லுங்க. it say? உண்டாக்குவேன். I will make a way. Hallelujah. 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 என்ன ஆண்டவர் சொல்றாரு? What does Lord is saying? இருக்க வழியை நான் காட்ட போறது இல்ல உங்களுக்கு. I'm not going to show you the way. நாங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்க ஆண்டவரே எல்லாரும் போறாங்க அந்த வழியா என்னையும் கூட்டி போங்க ஆண்டவரே. We are praying that Lord, everyone is going that way. Take me through that way. ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்காகவே புது வழி ஒன்றை உண்டாக்க போறேன் ராஜா. Lord is saying, I will make a new way for you. கரங்களை தட்டி கர்த்தரை Clap your மகிமைப்படுத்து. hands and glorify God. Hallelujah. 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 இப்ப அந்த பைபிள் வசனம் சரியா மார்க் பண்ணி வைங்க. Now mark this word properly in என் the Bible. நிமித்தமாய் Because of me, புதிய வழி ஆண்டவர் உருவாக்க போறார். He is going to make a new way. புதிய வழி. A new way. It's going to be a brand new way. புத்தம் புதிய வழி. Hallelujah. Hallelujah. It's not new, it's brand new. Hallelujah. புத்தம் புதிய வழி. இந்த வழியை எங்க உண்டாக்குறாரா? Where is He doing the வனாந்திரத்துல உண்டாக்குறாரா? In the deserts. Hallelujah. Hallelujah. வனாந்திரத்துல வழி உண்டாக்க இயலாது. There's no way you can make way. எங்களுக்கு தெரியும் வனாந்திரத்துல வழி உண்டாக்க இயலாது. We know that we எங்க cannot make a ஆண்டவர் way in the எங்களின் desert. நிமித்தம் வனாந்திரத்துல வழி ஒன்றே உண்டாக்குறாரா? And because of us, our Lord is making a way in the எல்லாரும் desert. போன பாதையில நீயும் போ ராஜான்னு காட்டுறது இல்ல. And do not to show that you can go in the same way that the Lord is நான் going. உண்டாக்க போறேன் ஆண்டவர். Lord is saying, I will show you a new way. உங்கள் நிமித்தமாய் உண்டாக்க போறேன். Because of us, He is going to ஒரு do. brand new way. புத்தம் புதிய வழி. Hallelujah. Hallelujah. நாங்க இன்னைக்கு இதை எதிர்பார்த்து வர இல்ல. We did not come expecting this. எங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாய் செய்கிறவர். The one who does more than our நான் நீங்கள் expectations. எதிர்பார்த்திருக்கோம் காட்டுங்க வழி ஆண்டவரே. You and I was expecting, Lord, show me a எங்க way. ஆண்டவர் சொல்றாரு இல்ல ராஜா நான் காட்டுறது இல்ல உனக்காக புது மார்க்கத்தை புது வழியை உண்டாக்க போறேன். Lord is saying, no my child, I'm going to create In a one of the new way versions for it you. says I am going to make a brand new roadway for you. Hallelujah. புத்தம் புதிய வழியை உருவாக்குவேன் என்ற ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. கர்த்தர் அப்படி செய்வாரா? Lord will do that. இப்படி செய்வாரா ஆண்டவர்? Lord will do that. ஹலோ ரெண்டு பேர் தான் கை தூக்கி ஆமென் சொன்னா. Only two of you lifted your hand and said amen. Hallelujah. Hallelujah. Hallelujah.
கர்த்தர் செய்ய வல்லவர். Lord is able to do that. எனக்காய் வழி உண்டாக்க வல்லவர். He is powerful enough to do a way for எனக்கு me. தெரியாது உங்க விசுவாசம் எப்படின்னு சொல்லி. I do not know how your faith is. ஆனா நான் பார்த்திருக்கேன் இந்த ஆண்டவருடைய கரத்தை. But I have seen the hand of God in my life. இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறவர். And he calls us even when we don't have anything as we வெளியிலே have. ஆறுகளை உண்டாக்கினவர். And the one who made streams in the wilderness. எனக்காய் சட்ட திட்டங்கள் தேசத்தின் சட்ட திட்டங்களை மாற்றினவர். And the one who changed the laws of the country for me. எதுக்கும் அருகதை இல்லாதவனை தூக்கி ராஜாக்களோடு உட்கார பண்ணினவர். And I was not worthy of anything, but he put me up with the king. ஆண்டவருடைய கரத்தை ருசி பார்த்திருக்கேன். I have tasted his hand and seen. Hallelujah. 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 எதிர்பார்ப்போம். Expectation. When we expect, he will do more than our expectation. நாங்கள் எதிர்பார்க்கும் போது எங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாக அவர் செய்ய வல்லவர். Hallelujah. Hallelujah. நான் இந்த கதையை இங்க சொல்லிருக்கேன், எனக்கு ஞாபகம் இல்ல, நான் திரும்ப சொல்ல விருப்பப்படுறேன். I do not remember if I said this ரேனாட் story பொங்கே here. சொல்ற ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு தெரியும். You all know Reinhard Bonnke. ரேனாட் பொங்கே வந்து ஒரு தேவனாலே வல்லமையாய் பாவிக்கப்படுகிற ஒரு ஊழியக்காரன். Reinhard Bonnke was a mighty servant of God, used இந்த powerfully by God. ஊழியக்காரன் இவர் ஜெபிச்சு ஆட்களை உயிரோடு எழுப்புவார். And he is able to pray and resurrect people. இப்படியான ஒரு ஊழியக்காரர். Such a mighty powerful God, servant of God. இவருக்கு ஊழியத்துக்கு ஒரு பெரிய பஸ் ஒன்று தேவைப்பட்டது. For his ministry he needed a big bus. இந்த மனுஷன் ஜெபம் பண்றார். This man prayed. ஜெபிச்சார். He prayed. நம்மளே மாதிரி தான். Like us. ஜெபித்தார். He prayed. சபைக்கு சொன்னார். He told his church. எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, காசு போடுங்க, பார்த்து ஏதாவது செய்யுங்க, வாங்குவோம் அப்படின்றார். He said to the church, everybody chip in with some money, let us all share and buy a bus, a coach. வந்த காசுக்கு வாங்க இயலாது. The money they collected, they could not buy a coach. இவர் போயிட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் கம்பெனில நிக்கிறார், பஸ் ஒன்று பார்த்து கொண்டு. He goes to a second hand bus sale shop and looking at a bus. இவருடைய உள்ளத்துல ஆவியானவர் பேச தொடங்கிட்டார். And in his heart the Holy Spirit started speaking. Reinhard, எங்க நிக்கிற? where are you? Reinhard, எங்க நிக்கிற? where are you? ஆண்டவரே, உங்க ஊழியத்துக்காக நான் பஸ் வாங்க வந்திருக்கேன். Lord, I have come to purchase a bus for your ministry. நான் யார்? Who am I? நான் ஆராதிக்கிற அவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வியாபி. And our Lord that I praise omnipresence. எத்தனை பேருக்கு தெரியும் சர்வ வல்லவர்னா? எத்தனை பேர் ருசி பாச்சிருக்கீங்க? How many of you know the omnipotent? சர்வ வல்லவர்னா சும்மா வார்த்தையில சொல்ற சர்வ வல்லவர் நான் சொல்ல வரேன். Omnipotent means I do not describe it just by சர்வ words. வல்லவரா எங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற ஆண்டவர் நான் சொல்ல வந்திருக்கேன். I'm talking about the omnipotent God who does works in our வல்லவர் life. எங்களுக்காய் காரியங்களை செய்கிறத கண்கூடா கண்டிருக்கோம் நாங்க. Omnipotent God does works for us. I've seen it with my own eyes. இன்னொருத்தர் சொல்றார் சர்வ வல்லவர் சொல்லி அதனால நானும் சர்வ வல்லவர்னு ஆண்டவரை துதிக்கிறேன். No 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 no. I'm not praying and saying omnipotent God because somebody else is worshiping. வாழ்க்கையில நான் சர்வ வல்லவர் அவரை ருசி பார்த்து இருக்கிறேன். And in my life omnipotent God I have tasted him. Hallelujah. Hallelujah. Reinhard, எங்க நிக்கிற? Where are you? என்ன செய்ற? What are you doing? Reinhard சொல்றார், ஆண்டவரே உங்க ஊழிய நிமித்தம் வாகனம் வாங்க வந்திருக்கேன். Reinhard says, Lord, for your ministry எந்த இடத்துல நிக்கிற? Where are you? Second hand வாகனம் ஆண்டவரே. I'm here to purchase a second hand. I'm a Lord who can provide you a brand new vehicle. நான் தேவாதி தேவன் புத்தம் புதிய வாகனத்தை உனக்கு கொடுக்க வல்லவர். You must know who you serving. Hallelujah. ஆராதிப்பது யார் என்பதை நீர் அறிந்திருக்க வேண்டும். Hallelujah. Reinhard say, I'm sorry master. அப்ப ரேனாட் சொல்லுகிறார், நான் என்னை மன்னித்து விடுங்கள். I'm sorry. மன்னித்து விடுங்கள். I'm sorry master. என்னை மன்னித்து விடுங்கள். He went back to his ministry. அவர் திருப்பியும் தன்னுடைய ஊழியத்துக்காக சென்றார். Somebody came with the brand new vehicle and gave the key to him. புத்தம் புதிய வாகனத்தோடு ஒருவர் வந்து அவருக்கு திறப்பை கொடுத்தார். Hallelujah. 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 எங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? What is our expectation? ஆண்டவரே நத்தலோ செத்தலோ பொத்தலோ தந்து போங்க ஆண்டவரே. Give me something at least for the sake of it. நம்ம பாஷையில சொன்னா அப்படி தான் சொல்லுவோம். In our life, in our நம்ம நினைக்கிறோம் அப்படி தான். That is how we think. ஏதாவது செஞ்சு முடிச்சிருங்க ஆண்டவரே. Do something and finish this for me. No, that's not what the Lord says. ஆண்டவரே எதிர்பார்த்ததை எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருப்போம். We will wait with expectation. அவர் சர்வ வல்லவர். And he's omnipotent. அவர் சர்வ வல்லவர். He's omnipotent. Hallelujah. Hallelujah. செங்கடலை ரெண்டா பிளந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். And the Lord who split the Red Sea into two lives even today. எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற தெய்வம் இன்றைக்கும் யுத்தம் பண்ணிக்கொண்டு இருக்கிறார். And the same Lord who fights our battles still fights our battles today. எங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் இன்றைக்கும் யாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். And the Lord that who fulfills everything
for me still fulfills even today. Hallelujah. ஜீவனோடு கூட இருக்க ஆண்டவரை நாங்க ஆராதிக்கிறோம். We are worshiping a living God. Hallelujah. Hallelujah. இன்னொருத்தர் சொன்னனால இல்ல நாங்க வந்து ஆராதிக்கிறோம். We are not worshiping just because somebody told us to. இன்னைக்கு எங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? What is our expectation today? யோசிச்சு பாப்போம். Think of it. எங்களுக்காய் புதிய வழியை உண்டாக்குற தெய்வத்தை He ஆராதிக்கிறோம். makes a new roadway, brand new roadway. நம்ம ஜெபம் மாறட்டும். Let our prayer change from today. சொல்லுங்க ஆண்டவரே நீங்க யாருன்னா ஆண்டவரே எனக்கா புது வழி. You are making a brand new way for me, Father. கர்த்தாவே எனக்கா புத்தம் புதிய வழியை நீர் உருவாக்குகிறீர். இன்னொருத்தர் போன பாதை எனக்கு வேணாம் ஆண்டவரே. Not a old road that someone else has புது traveled. வழியை நீ எனக்காகவே உண்டாக்குறீங்க. You are opening a brand new roadway for me. இப்படியான ஆண்டவரை வச்சுக்கொண்டு நாங்க சும்மா தடுமாறி கொண்டிருக்கோம். And we have such a wonderful God. Why are we in trouble or suffering, confused? Hallelujah. 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 Amen. 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 ஆண்டவரை ருசி பார்ப்போம். Let us taste the Lord. ஆண்டவரை நாங்க எப்படி ருசி பார்த்து இருக்கிறோம் அதன்படி தான் ஆண்டவருடைய கிரியை இருக்கு எங்க வாழ்க்கையில. And how we taste and see the Lord, that's how his works going to be too. Amen. Amen. Hallelujah. Hallelujah. கானான் தேசத்தை வந்து வேவு பார்க்க 10 பேர் போனாங்க. And there are 10 people who went to spy on Canaan. போனவங்கல எல்லாரும் சொன்னது ரெண்டே பேர் தான் நல்ல காரியம் சொன்னாங்க. Only 2 of them said good things about Canaan. இந்த ரெண்டு கோத்திரங்கள் 2 பேர் மாத்திரம் தான் தேசத்துக்கு போனாங்க. And only those 2 people went to the land, nation. Amen. The tribes went to the nation. ஏன்னா அவங்களோட விசுவாசம் அப்படி இருந்தது. Because that is how their faith was. இவர்களை ஜெயிக்கலாம்னு அவங்க சொன்னாங்க. And they said we could overcome them. அந்த மத்த கூட்டம் சொல்லிச்சு வந்து அவர்களுக்கு முன்பாய் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். அவங்க எல்லாம் போவே இல்ல. And those who said we will die like grasshoppers in front of them. ரெண்டு பேர் சொன்னாங்க நாங்க அவர்களை ஜெயிப்போம். And only 2 of them said we will conquer them. நாங்கள் அவர்களை மேற்கொள்வோம். We will overcome them. இந்த எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சா நாங்க ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். And their expectation was the Lord that we serve will help us. இங்க இருக்கவெல்லாம் யுத்தத்திலே சிறந்தவன் இல்ல ஆனாலும் எங்களோடு கூட இருக்கிறவர் பலத்தவர் பெரியவர் சேனைகளின் ஆண்டவர். And the ones who are with us is not powerful in the battle, but the one who is with us is the இப்படி Lord சொல்ல of ரெண்டு the பேர் மாத்திரம் தான் கானானுக்கு போனாங்க. And only those 2 tribes went to Canaan. மத்தவங்கள ஆண்டவர் அனுப்பல. The Lord did not send the others. எங்கட விசுவாசம் இன்னைக்கு எப்படி இருக்கு? How is our expectation today? நடந்தா பாப்போம் ஆண்டவரே. We'll see if it happens, Lord. அப்படி இருக்குமா? Is it like that? யோசி பாப்போம். Think of it. Hallelujah. 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 மூன்றாவதாக. Third point. Third point is God gives the unexpected. எதிர்பார்க்காததை தருகிற தேவன். எதிர்பார்க்காததை தருகிற தேவன். God gives us what is unexpected. Wow, செல்லது கண்டு அப்படி சொல்லுவேனா? Sometimes we exclaim, wow. கண்களே எங்களை நம்ப முடியல. Sometimes we could not believe it with our own eyes. Hallelujah. 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 போன கிழமை வந்து எங்க ரெண்டு பேருக்கும் blood test நடந்துச்சு. Last week both of us underwent a blood test. எனக்கு என் மனைவி மனோரிக்கும். To me and pastor says to இவள நேரம் கேட்காதெல்லாம் ஒரு மாதிரி இப்பதான் பாக்குது. And all of them are now looking at சொன்னாங்க டாக்டர். What did they say, doctor? அடுத்தவன் கதையை கேக்குறேன்னா For gossip we are always ready. Hallelujah. Hallelujah. Test results மனோரிக்கு அன்னைக்கே வந்துச்சு. Sister Manori received her test results on the same day. டெக்ஸ்ட் வந்துச்சு மனோரி சொல்லிச்சு எனக்கு நம்பவே முடியல. Sister Manori said I could not even believe it. அதுல சொல்லிருக்கு எல்லாமே நார்மல் ன்னு சொல்லி. The results said everything is normal. நீ இந்த பக்கத்துக்கே வரவேணான்னு சொல்லிருக்கு. Do not even come to this surgery side any longer. நார்மலி மனோரிக்கு சொல்றது வந்து கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கூட இருக்குது கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்றது இந்த முறை சொல்றது ஒண்ணுமே இல்லன்னு சொல்லி. Sometimes all this time Sister Manori will receive a reply. அன்னைக்கு முழு நாள் மனோரி எனக்கு அதான் சொல்லிச்சு அடுத்த நாளும் அதே தான் சொல்லிச்சு. Sister Manori was repeating it 2 days in a row to pastor. என்னால நம்பவே முடியல. I cannot even believe this. என்னால நம்பவே முடியல. I cannot even believe this. ஏன்னா நாங்க என்னத்தை எதிர்பார்த்தோம்? What did we expect? கொலஸ்ட்ரால் கூடி இருக்கட்டும். The cholesterol would be raised. சுகர் கூடி இருக்கட்டும். Let the sugar levels raise. என் ஆண்டவர் சர்வ வல்லவர். Our Lord is omnipotent. எங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? That is how is our expectation? எதிர்பார்க்காததை செய்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். We worship a Lord who does the unexpected. இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிறது சின்னதா இருக்கலாம் இல்லாட்டி எதிர்பார்க்காமலே இருக்கலாம். You might be expecting something very small or not even expecting anything. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்காததெல்லாம் செய்ய போறார். Lord is going to do the unexpected. திருப்பிக் கொள்வோம் மத்தேயு புத்தகத்துல. Let us turn to the Gospel of Matthew. 17ஆம் அதிகாரம் 24 வாசிப்போம். Chapter 17 verse 24. After Jesus and his disciples arrived in Capernaum, the collectors of the 2 drachma tax came to Peter and asked, "Doesn't your teacher pay the temple tax?" Hallelujah.
செலுத்துகிறார் என்றான். Yes, he does. செலுத்தினாரா உண்மையா? Did he actually pay? செலுத்துகிறார் என்றான். Yes, he does. அவர் செலுத்தினாரா என்று நான் கேட்டேன். I asked, did he pay? இல்லை. No. இவர் என்ன செஞ்சார்? What did he do? சமாளிச்சிட்டார். He just gave an excuse. அதுதான் உண்மை. That is the truth. கம் ஆன், தமிழ்ல தான் போட்டிருக்குது. It's said in Tamil, right? ரைட். அதுல சொல்லியிருக்குது செலுத்துகிறார் என்றான். Yes, he does, he replied. அடுத்த வருஷத்தை போய் வாசிப்போம். 25. எஸ். சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குவார்கள் என்று கேட்டார். 27 வாசிப்போம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடராயிடாதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். When Peter, verse 25, when Peter came into the house, Jesus was the first to speak. What do you think, Simon? He asked. From whom do the kings of the earth collect duty and taxes? From their own sons or from others? From others, Peter answered. And 27 says, but so that we may not offend them, go to the lake and throw out your line. Take the first fish you catch, open his mouth, and you will find the 4 drachma coin. Take it and give it to them for my tax and yours. ஹல்லேலூயா. Hallelujah. பேதுரு எதிர்பார்க்கல அவருக்கும் பே பண்ணணும்னு சொல்லி. Peter did not expect that they both need to pay. இயேசுவானவர் சொல்றாரு எனக்கும் பே பண்ணி உனக்கும் டாக்ஸ் பே. And Jesus said, pay my tax and your tax. ஹல்லேலூயா. Hallelujah. எதிர்பாராததை செய்கிற தெய்வம். And the Lord who does the unexpected. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. எலிசபெத் சொல்லி ஒருத்தர் இருந்தாங்க. There was a person called Elizabeth, சக்கரியாஸ் வைஃப் நான் சொல்றேன் பழைய wife of Zechariah in the Old Testament, ஜான் தி பேப்டிஸ்ட் தாயாரும் தகப்பனாரும். the mother and father of John the Baptist. இவர்கள் அநேக நாள் எதிர்பார்த்தாங்க ஒரு குழந்தை வரம் கிடைக்கும்னு. They expected many years for a child. நடக்கல. It didn't happen. ஒரு நாள் போயிட்டு தூபம் காட்டும்படியாய் நிக்கும்போது And when they went to show the thing at temple, சக்கரியாஸ் தூபம் காட்டும்படியாய் பலிபீடத்துல நிக்கும்போது Zechariah was in the pulpit தேவதூதர் வந்து சொல்றார், and the angels appeared. நீ ஒரு மகன், உனக்கு ஒரு மகன் கிடைப்பார். You will have a son. அவருக்கு கிடைக்க போற காரியத்தை சொல்றார். And he tells whatever he's going to receive. யோவானை ஆசீர்வாதமாய் அவர்களுக்கு கொடுத்தார். And he gave them John the Baptist as a blessing. அந்த நேரத்துல அவங்க அதை எதிர்பார்க்கல. They did not expect it at that time. காலம் சென்றுட்டு ஆண்டவரே. The time has elapsed, Lord. இனி இது நடக்காது ஆண்டவரே. Now it will never happen. இனி இது நடக்காது. Now it will never happen. ஜெபிச்ச காலங்கள் இருந்தது. There were time that we prayed for. இப்ப அது Now it's impossible. அது நடக்காது. It is impossible to happen. இதெல்லாம் எப்படி நடக்கும்? How will these things happen? டைம் மாறி போயிடுச்சு. The times have changed. இனி இது கிடைக்காது. It will not have, we will not receive it anymore. நானும் நீங்களும் அப்படிதான் நினைச்சு கொண்டிருக்கோம். You and I think like that. ஆனா ஆண்டவர் சொல்றார், But Lord says, காலங்கள் அவருடைய கரத்திலே. the times are in His hand. ஆமென். Amen. எல்லாரும் சொல்லுவோம் காலங்கள் உமது கரத்திலே. Let us all say the times are in His hands. திரும்ப சொல்லுவோம் என் காலங்கள் உமது கரத்திலே. Let us say again, my time is in your hand, Lord. It's not too late for him. எப்பொழுதும் அது அவருக்கு எப்பொழுதும் அது தாமதிக்கப்பட்ட நேரம். ஆமென். Amen. It's not too late for him. அவருக்கு அது எப்பொழுதும் நாங்க நினைக்கலாம் இப்ப என்ன ஸ்டார்ட் பண்ணி இப்ப என்ன முடிக்கிறது ஆண்டவரே. It's too late. We are saying that it is too late, Lord. What do we start now and do it? It's time for me, darling. ஆண்டவர் சொல்றார், இது என்னுடைய நேரம். I will strengthen you for that. நான் உன்னை பலப்படுத்துவேன் அதற்காக. Hallelujah. Hallelujah. I will strengthen for that. நான் உன்னை அதற்காக பலப்படுத்துவேன். Hallelujah. Hallelujah. இது எங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லை இன்றைக்கு. This is not our expectation today. எங்களுடைய தேவைகள் இருக்கு, நாங்க மறந்துட்டோம் அந்த ஜெப குறிப்பை. We have our needs but we forgotten to pray for them. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் எதிர்பாராததை செய்கிற தெய்வம். But Lord says, I am the Lord who does the unexpected. நாங்க சொல்லிக் கொண்டிருக்கோம் ஆண்டவரே இப்ப இருக்கிறதோட நான் மூவ் பண்ணி போக டைம் சரி ஆண்டவரே. Lord, we are saying that Lord, whatever we have, it's time for us to move on. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் உன்னை அழகு பார்க்கிற ஆண்டவர். Lord said, but I'm the Lord who decorates உன்னை you. ஆசீர்வதித்து அழகு பார்க்கிற தெய்வம். I'm the Lord who blesses and decorates you. நீ போயிட்டு மற்றவர்களுக்கு சொல்ல தேவையில்லை, உன்னை பார்க்கிறவர்கள் சொல்வார்கள் தேவனால் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். You don't need to tell others, but those who look at you saying you have been blessed by Lord. இவனோடு கூட தெய்வம் இருக்கிறார் என்று சொல்லுவாங்க. They will say that Lord is with him. இப்படியாய் தெய்வம் சொல்ல வைப்பார்.
that will make them say like that. எதிர்பாராததை செய்கிற ஆண்டவர். He does the unexpected. ஹalleluya. Hallelujah. எதிர்பாராததை செய்கிற ஆண்டவர். The Lord who does the unexpected. ஒரு கதை ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். டைம் முடிச்சு. My time is finished, so I will finish it off with a story. ஹalleluya. Hallelujah. எங்கட ஒரு ரிலேட்டிவ். As a relative of ours. இது இப்ப 2 கிழமைக்கு முதல்ல நடந்த ஒரு விஷயம். Happened just 2 weeks ago. இந்த மனோரிட அண்ணன்ட மகள். Sister Manori's brother's daughter. So அவங்க அவவும் அவட ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு வீடு ஒன்று வாங்குனாங்க. வீடு ஒன்று வாங்க இருந்தாங்க. They were about to buy a house. அப்ப அவங்களோட ஹஸ்பண்ட் பக்கத்தால குடும்ப சொத்தாக அவர்களுக்கு பிரிச்ச பங்குல 2 லட்சம் பவுண்ட் கொடுத்தாங்க. And from his husband's inheritance from his family, he received 200,000 pounds. 2 லட்சம் பவுண்டா? 200,000 pounds. நமக்கு யாரும் இல்லைன்னா அப்படி தர்றதுக்கு. Who is there for us to receive like that? அப்ப இவங்க சொல்லி கொடுத்தாங்க இந்த காசை போட்டு நாங்க வீடு ஒன்று வாங்க போறோம். So they were thinking to invest this money and buy a house. வீடு ஒன்று வாங்கிட்டாங்க. அப்ப லாஸ்ட் வீக் நாங்க போயிருந்தோம். So they bought a house. Last week we went. நாங்க போயிருக்கக்குள்ள நானும் மனோரி கேட்டா அவங்க கிட்ட என்ன மாதிரி டெபாசிட் எல்லாம் எவ்வளவு என்ன மாதிரி அப்படி. So Pastor and Sister Manori asked them how was the deposit, how did you manage the finance? அவங்க என்ன சொன்னாங்க? So they said, டேனி அங்கிள் 300,000 நாங்க டெபாசிட் போட்டோம். we invested 300,000 as our deposit. நான் கேட்ட 100,000 எக்ஸ்ட்ரா போட்டுருக்கீங்க. So you put 100,000 extra. ஓ டேனி அங்கிள் அவங்களோட அம்மா அப்பா எங்களுக்கு ஃப்ரீயா தந்தாங்க. The parents just gave it us free of charge. எதிர்பார்க்கவே இல்லை. We did not even expect it. எதிர்பார்க்கவே இல்லை. We did not even expect it. இந்த நாளிலே நாங்க எதிர்பார்க்காததை செய்கிற ஒரு ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். And even today we worship a God who does the unexpected. நாங்க நினைக்கலாம் இதெல்லாம் யாருடா தருவா யாருடா செய்வா. We might think who is there to give us all this. நான் சொல்றேன் என்னுடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்மேளனர். And my Lord is the glory is rich, is the King of riches. Hallelujah. ஐஸ்வர்ய சம்மேளனர். He is the head and the king of the all riches. அவராலே கூடாத அதிசயமான அற்புதமான காரியம் ஒன்று உண்டோ என்ற வார்த்தைக்கமே அவர் காரியங்களை செய்ய வல்லவர். There's nothing impossible for our Lord and he does his works according to it. அதிசயம் செய்யக்கூடாதபடிக்கு கரங்கள் குறுகி போகவில்லை என்று சொல்லத்தக்கவாறு அவர் அதிசயங்களை செய்கிறவர். And his hands are not shortened, not enough to do miracles for us, but he's not like that. விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுவாங்க ஆமென். Those who believe say amen. 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 இது மத்தவங்களோட வாழ்க்கையில் நடக்குது. சாட்சிகளை கேட்டுட்டு ஆமென் ஹalleluya கை தட்டிட்டு போவில்லை நாங்க இங்க வந்திருக்கோம். We are not here to listen to whatever happened in other people's life, their testimonies and clap and ஜீவனுள்ள say ஆண்டவரை hello. நாங்கள் ஆராதிக்கிறோம். We are worshiping a living Lord. இந்த நாள்ல நாங்க எழுப்பி கேட்க போறோம் ராஜா இது எங்க வாழ்க்கையில நடக்கணும். We are going to stand up today and ask Lord this needs to happen in our life. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் கேட்டா நடக்கும் ஆண்டவரே? How many of you say believe that whatever I ask will happen? 60 பேருக்கு அதுவும் ஷூர் இல்ல. Half of you are not even sure of that. Hallelujah. 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 எல்லாரும் எழும்பி இருப்போம். All of us stand up. நாம சொல்ல போறோம் ஆண்டவரே இது இந்த வாழ்க்கையில நடக்கணும். We are going to say Lord let this happen in our life. என் எதிர்பார்ப்புக்கு மேலாய் நீர் செய்கிற தெய்வம். The Lord who does more than what my என் expectations. எதிர்பார்ப்புக்கு மேலாய் நீர் செய்கிற தெய்வம். You do more than my expectation. எல்லாரும் சொல்லுவோம் நீர் என் எதிர்பார்ப்புக்கு மேலாய் செய்கிறவர். Let us all say Lord you do more than our expectation. ரபஷகதரரமமம ரிமரஹந்தரப ஷாந்தரரே மாசிகபரதுரமா எல்லாரும் கரங்களை உயர்த்தி Shall we all lift our hands? ஒரு சில வினாடிகள் நாங்க எங்களுடைய கரத்தை கர்த்தருடைய கரத்தோடு இணைக்க போகிறோம். Let us going to join our hands with Lord's சொல்ல hands for a போகிறோம் minute. ராஜா எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா என்று சொல்ல We're going to போகிறோம். say Lord have mercy and grace on me. என் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்ல We're போகிறோம். going to say my Lord show me your grace. நான் 3 காரியங்களை குறித்து பேசினேன். I spoke about 3 கர்த்தர் things. எதிர்பார்ப்பின் முடிவை கட்டளையிடுகிற தெய்வம். Lord declares the end of your expectation. எதிர்பார்க்கிறதை விட அதிகமாய் செய்கிற தெய்வம். The Lord who does more than what you expect. எதிர்பாராததையும் செய்கிற தெய்வம். And the Lord who does the unexpected. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ராஜா நீங்க அப்படியே என்னிலே கிரியை செய்யுங்க. And let us lift our hand and say Lord ராஜா என்னிலே அப்படியே கிரியை செய்யுங்க. do the works in me என் like ஆண்டவரே that. எனக்கு கிரியை செய்யுங்க. My Lord do your works in me. ஹalleluya. Hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே. In Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே. In Jesus name. என் எதிர்பார்ப்புக்கு மேலாய் கிரியை செய்கிற தெய்வமே ஸ்தோத்திரம். And the Lord who does more than what I expect I give thanks. All of you open your mouth and யாரும் say அங்கங்க பார்க்க வேண்டாம். don't look here and there. உதவி செய்கிறவர் எங்கள் மத்தியிலே. The one who helps is in our midst. எங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் எங்கள் மத்தியிலே. The one who does miracles is in our எங்கள் midst. வாழ்க்கையிலே அதிசயம் செய்கிறவர் எங்கள் மத்தியிலே. And the one who does wonders in our life is in our அவராலே midst. செய்யக்கூடாத அதிசயமான அற்புதமான ஒரு காரியம் உண்டோ என்ற வார்த்தைக்கு அமைய And according to his word is nothing is கர்த்தர் impossible கிரியை to செய்ய him. வல்லவர். Lord is able to do his இந்த work. நேரமே
கிரியை செய்ய வல்லவர். This Lord is able to do this work அதிசயங்களின் instantly. ஆண்டவர். The Lord of miracles. ஆச்சரியமானவர். The Lord of சொல்லுவோம் exploits. சொல்லுவோம் Shall ராஜாவை we say, பார்த்து declare it, சொல்லுவோம். proclaim it, Lord? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம். Shall we open our mouths ராஜா and say, உம்மாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. Oh, Heavenly King, உம்மாலே everything is எல்லாம் possible. கூடும் ஆண்டவரே. Nothing is நீர் impossible செய்ய for you. வல்லவர் ஆண்டவரே. You are mighty என் powerful to do எதிர்பார்ப்புகளை that. ஈடேற பண்ணுகிறவர் ஆண்டவரே. You are God who is able to fulfill ஆண்டவரே our எங்களை promise. நடத்துகிற தெய்வம் நீங்க ராஜாவே. Lord, you lead us, our நல்ல Father. தெய்வம் ஆண்டவரே. Good Lord you are. சேனைகளின் ராஜாவே உம்மை உயர்த்துகிறேன். And the Lord of the kings of the உமக்கு earth. நன்றி என்று சொல்லுகிறேன். Oh Lord, we give thanks to இந்த you. நேரமே கிரியை செய்யுங்க. This moment do your work. Hallelujah. Hallelujah. Praise you, Father. உயர்த்துகிறோம் ராஜா. Thank you, Master. நன்றி தான். எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே கர்த்தரை பார்த்து Look சொல்லுவோம். at the Lord and say, அனைத்துக்கும் அஸ்ஸி மரபா ஷகரரா. ரேஹானேரி மாசி அன்பரா மரகபா. செய்பவரே என் எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக more than what my என் expectations. ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் Hear my பதில் prayers. தருகிற தெய்வம். Reply to them. யெகோவா. ஆயிரே Yes. எனக்கெல்லாம் நீரே என் தேவையெல்லாம் சந்திப்பி யெகோவாயிரே ராஜாவை யெகோவாயிரே பார்த்து Look at the king. எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை ஆராதனை, ஆராதனை, உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை, ஆராதனை உமக்கே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, More than all expectations. God who answers all our prayers. Lord, we look unto you. நீரே எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பீர். Yes, Master. உம்மை மாத்திரமே உயர்த்துகிறோம். It's all you alone. கரங்களை உயர்த்தி Lift your hands. கர்த்தாவே, கர்த்தரை நோக்கி Lord of the Lord. ராஜாவை அனுக்கிரகம் பண்ணிடுங்க. அனுக்கிரகம் பண்ணிடுங்க, ராஜா. உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பியிருக்கிறோம். எங்களால் மாத்திரமே நீர் ஆறுகளை உண்டு பண்ணுகிறோம். One you make streets in our wasteland. Make you one who makes a new roads for us. Oh, thank you, Father. மாத்திரமே நாங்கள் We நம்பியிருக்கிறோம். believe in you alone. ஆயிரம் பலி உண்டாக்குகிற தெய்வம். You are the one who makes ways in the Mama Sega Rama Saga Rema Yes, in the name of Jesus. மகிமைப்படும்படியாய் Lord, let your name be glorified. You do your work. மகிமைப்படும்படியாய் கிரியை Do செய்கிறீர். the work so that your name be glorified. Hallelujah. Praise you, Father. மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். We give thanks to you alone. ராஜா, மாத்திரமே எங்கள் வாழ்க்கையிலே ராஜரிகம் பண்ணுங்க. You are the one who reign in our lives. ஒருவருக்கே மகிமை We செலுத்துகிறோம். alone glorify you. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் ராஜா. Thank you, Father. நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம். With our grateful heart, we exalt you. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். We give thanks to you, Father.
பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். Holy Spirit, we give thanks. இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. Thank you for this wonderful எங்கள் time. ஒவ்வொருவரோடு நீங்க இடைப்பட்ட கிருபைக்காய் நன்றி. Thank you for your grace for interceding in each one ராஜரிக of us. கொம்பே நீங்க எங்களோடு பேசுனீங்க அதற்காய் நன்றி. Horn of my salvation, thank you for speaking to me. ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிற தெய்வம் இன்னார் என்று நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. Lord, we know the Lord that we have faith இந்த over. நேரமே கர்த்தர் ராஜரிகம் பண்ணுவீராக. At this moment you reign over us, O ஒவ்வொருடைய Father. வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்வீராக. That you do the works in each one of our lives. எதிர்பார்ப்புக்கு மேலாய் கிரியை செய்வீராக. Do the works more than what we expected. எல்லா எதிர்பார்ப்புகளையும் ஈடேற பண்ணுவீராக. Fulfill all of the இந்த expectations. நாளில் இந்த இடத்திலே கூட்டி சேர்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for every child you brought here மகிமையின் today. பிரசன்னம் மூடிக்கொள்ளும்படியாய் நான் I ஜெபிக்கிறேன். pray that the presence of your glory cover them. மகிமைப்படும்படியாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்வீராக. Lord, you do the works in each one's life so your name may உன்னத பலன் glorified. ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும் Let ராஜா. the mighty power cover each one of us. அப்பா உமது நாமம் மகிமைப்படுவதாக. So your name be glorified, Father. ஒருவருக்கே எல்லா கன மகிமை செலுத்துகிறோம். We give all honor and glory to you alone. இயேசுவின் மகத்துவமான நாமத்தில் ஜெபிக்கிறோம். In the priceless ஜீவனுள்ள and the unique ஆண்டவரே. name, matchless name of Jesus Christ, we ask and pray. Amen. 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 Hallelujah. Amen. Amen. கர்த்தர் நல்லவர். God is good. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you have faith? ஆமென். Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரின் எதிர்பார்ப்புக்கு மேலாய் How செய்வார்? many of you do expect that Lord will do Hallelujah. more than? Hallelujah. 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 நாங்க எதிர்பார்க்காததையும் செய்வார். He will do even the unexpected. அப்படியான ஆண்டவரை நாங்க We are ஆராதிக்கிறோம். worshipping that kind of a God. நம்பிக்கையோடு இருப்போம். We will stay with hope and faith. அவர் பெரிய காரியங்களை He will do செய்வார். mighty things. ஆமென். Amen. நாங்கள் ஜெபித்து முடிக்க We are போகிறோம். going to pray and finish. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. Heavenly Father, we give thanks இந்த to you. நல்ல நாளுக்காய் நன்றி. Thank you for this wonderful day. தேவாவியானவர் எங்கள் மத்தியிலே சஞ்சாரம் பண்ணினீங்க அதற்காய் நன்றி. Holy Spirit, your presence dwelled in our midst. Thank தொடக்கம் you. முதல் முடிவு வரை தேவ கரம் கூட இருந்தது. From the beginning to the end, the hand of God was with us. ஒவ்வொருவரோடு தேவரின் இடைப்பட்டீங்க. You interceded with each one of us. ஒருவருக்கே எல்லா கன மகிமையும் செலுத்துகிறோம். We give all honor and glory to you ஆண்டவரே இந்த alone. இடத்திலே கூட்டி சேர்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் அறிவீர். Lord, you know the expectation of each child that you brought here பிதா today. குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே In the name of the Father, Son and the Holy Spirit. ஒவ்வொருடைய எதிர்பார்ப்புகளும் ஈடேறுவதாக Let everyone's expectation be fulfilled of us. இயேசுவின் நாமத்தினாலே In Jesus' name. நன்மை பெருகுவதாக Let the goodness increase. ஆசீர்வதிப்பீராக. You bless them, O Father. நீர் இல்லாதவைகளை இருக்கிறவேல் போல அழைக்கிற தெய்வம். And Lord, you whatever not there, you make it happen இந்த and show us நேரமே there. அற்புதம் செய்யுங்க. At this moment, do your miracle. ஆசீர்வதிங்க. Bless them, O Father. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். In Jesus' name we எங்கள் pray. ஜீவனுள்ள நல்ல தெய்வமே. Our living good Father. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. எங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். Shall we lift our hands and என் say, ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து